ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. இதுதான் காலையில் நடந்தது. இல்லை அவங்க இல்லை அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட கல்லூரியிலேருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். 2000 மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலேருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால் இப்போவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி மக்கள் அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். இப்போ என்னுடைய பதில் எப்படி இருக்குது? தடுமாற்றமாக இருக்கா? எப்படி இருக்குது? நிலையாக தானே இருக்குது. வாக்களித்த இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணிகள் செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அந்த மக்களுக்கு செய்யணும். தனி ஒரு மனிதரா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் மக்கள். அதிமுக இருந்து பிரிந்து சென்ற போது அவர் வந்து பேசியிருந்தாரு. நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன். விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர். உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்றாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான். இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் விராலிமலை மக்கள் வந்து உங்கள் மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், ஒரு மாற்றம் நீங்க என்ன மாற்றம்னு சொல்லிருங்க. இல்ல, அதுக்காக மாற்றம் இருக்கணும்னு மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். விராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தாங்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அதிமுகவில் இருந்து நீங்கள் வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சுருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதிமுகவோட தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமாக இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு நேற்றுக்கு தான் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் அதிரடியாக நீங்கள் மீட்டிங் போட்டு கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே இப்போ பயங்கர. அதனால தான் நான் ஒரு 12 மணிக்கு மேலே நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்களும் என்னை சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரியான தருணத்தில் நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிக்கை வரும். நான் என்னுடைய